வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். சீஃபுட்டில் ப்ரான்ஸ் சாங்கும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் பண்ணுற ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி வச்சு, இந்த ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் 2ஆக கீறி விட்டுருங்க. கீறி விட்டுட்டா இதே போல் நீளம் மட்டும் ஒரு வெயின் வரும். இப்போ நான் எடுத்துகிட்டு எல்லாமே இந்த சென்டரில் இந்த வெயினை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி நல்லா கீறி விட்டு எடுத்துங்கன்னா தான் கடைசி வரைக்கும் வரும். இதே போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், வறுத்த தனியா பொடி 1 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு உப்பு. இதோட லெமன் ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே இதே போல் மசாலா தடவி வச்சுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரான்ஸ் எல்லாம் பிரெட் க்ரம்ஸு அதில் கோட் பண்ணி எடுத்துருங்க. இது போல் எல்லாமே கோட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கிரில் பேன் அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் விட்டு இந்த ப்ரான்ஸ் எல்லாமே அதில் போட்டுடலாம். கிரில் பேனில் ஃப்ரை பண்ணுறதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். எக்ஸஸாக இருக்க ஆயிலும் பேனில் தங்கிடும். ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக குக் ஆகிற ஒரு ஐட்டம் ப்ரான். இப்போ இந்த ப்ரான்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வந்துட்டு நம்மளோட ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.